ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எனக்கு பிடிச்சது என்னங்கிறத நீ சரியா தொட்டுட்ட. அப்படி இருக்கும்போது உனக்கு பிடிச்சத உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய கடமைதானே. நீ என்னதான் என்னை வணங்கினாலும் வணங்காட்டியும், நினைச்சாலும் நினைக்காட்டியும், இந்த முருகப்பெருமான் எப்போதுமே உன்னை பற்றிய சிந்தனை கொண்டவனாகத்தான் இருக்கேன். என் பிள்ளையான உனக்கு என்னெல்லாம் இன்னும் செய்யணும், என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ, உன்னுடைய தேவைகள் என்னவா இருக்கு, உன்னுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் எதுல இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இதை ஒன்னொன்னா உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் நானும் வேலை செய்கிறேன். நீ சிரிக்கணும், அதை பார்த்து ரசிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க என்ன புரிஞ்சுக்காம ஏன் நீ தேவையில்லாம கவலைப்படுற? இந்த உலகத்துல எல்லாரும் சேர்ந்து உன்னை அள வச்சு ரசிச்சாலும் உனக்காக நல்லது செஞ்சு உன்னை நல்லா வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோட இருக்கிற இந்த முருகப்பெருமான் என்ன நம்பு. நீ நல்லவனா இருந்தது தப்பே இல்லை. ஆனா இந்த உலகத்துக்கு நல்லவனை பிடிக்காதுன்றது உனக்கு தெரியாதல்லவா? நீ நல்லவனாகவே இருந்து நல்லவனாகவே வெளியே காட்டிக்கிட்டீனா நல்லவனை பிடிக்காத இந்த உலகம் உன்னை சூழ்ச்சி செஞ்சு அழிக்க நினைக்கும். யாருக்கும் நல்ல பேரை யாரும் வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மத்தியில நீ மட்டும் நல்லவனாக இருந்தா யாரால தான் பொறுக்க முடியும்? எப்போதுமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கான்னு சொல்ற நான் தான் நீ நல்லவங்கிறதையும் வெளியே காட்டிக்காதன்னு சொல்றேன். ஏன்னா நீ நல்லவன்னு தெரிஞ்சாலே உன்னை ஏமாத்துறதுக்கும் ஏச்சு பொழைக்கிறதுக்கும் உன் காலை தள்ளி விட்டு கீழே விழுக வைக்கிறதுக்கும் ஒரு கூட்டமே உன்னை நோக்கி ஓடி வரும். எப்போதுமே எதை செஞ்சாலும் நல்லா சிந்திச்சு பொறுமையாக நிதானமாக நீ செயல்பட்டினா நிச்சயமாக அதில் முழுமையாக வெற்றி அடைவாய். அரைகுறையாக எதையுமே செய்யாதே என் செல்வமே. இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் அதை கொஞ்சம்னு எல்லாத்தையும் பாதி பாதியா செஞ்சுட்டு மாறி மாறி போய்கிட்டே இருக்காம எல்லாவற்றையும் முழு கவனத்தோட முழுமையாக செய்து முடி. உன் பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் நீ கோபப்படவே கூடாது. ஏன்னா துரோகிகளுக்கு வேலையே இதுதான். நல்லவனாகிய உன்னை கோபப்படுத்தி உன்னை பலவீனப்படுத்தி அவங்க நல்லவங்க போல காட்டிக்கிட்டு உன்னை கெட்டவனாக மாற்றணும்னு திட்டம் போட்டு வேலை செய்வாங்க. அப்படி திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் உன் கூடவே இருக்கும்போது நீ என்னதான் பெரிய அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தாலும் அதில் எந்த பயனும் இல்லாமல் போயிடும். ஏன்னா உன் கூடவே இருக்கிறவங்க உன்னை அடக்கி அழிக்கிறதுக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால்தான் முதல்ல எதிரியை விட கூட இருக்கிறவன் நல்லவனான்றத நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் கூட இருக்கும் ஏமாற்றுக்காரர்கள் உன்னை திட்டம் போட்டு ஏமாத்தி தான் நினைச்சதை சாதிக்கணும்னு யோசிக்க கூடியவர்களாக இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்வமே. உனக்கு பிடிச்சத நீ எல்லார்கிட்டையும் சொல்ற, உனக்கு வேணுங்கிறதையும் நீ எல்லார்கிட்டையும் சொல்ற. ஆனா கேட்கக்கூடியவர்களுக்கு மனசு அப்படி நல்ல விதமா இல்லையே. நீ ஆசைப்பட்டதை எப்படி அடைவ அப்படின்னு உன்னை எதிராளியாகவும் பொறாமை குணத்தோடும் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நீ ஆசைப்பட்டதை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில நீ கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும். விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் தான் வாழ்க்கை. ஆனா நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீனா இந்த உலகம் உன்னை ஏமாளின்னு சொல்லுவாங்க, முட்டாள்னு சொல்லுவாங்க. அதுவே எதுக்கெடுத்தாலும் எல்லாரையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டே இருந்தீனா உனக்கு அறிவே இல்லைன்னு தான் இந்த உலகம் சொல்லும். ஏன்னா விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் மனித குணங்கிறத இந்த மனிதர்கள் எப்போதும் மறந்துட்டாங்க. காலத்தின் மாற்றமும் மனிதனின் நிலைமையும் இப்படி மாறிவிட்டது தானே. நல்லவங்கள்லாம் இருந்த ஊர்ல இப்ப கெட்டவர்கள் எல்லாரும் அதிகமாயிட்டதுனால கெட்ட குணம்தான் நல்லதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் மாறிடுச்சு. நல்லவனாகிய உனக்கு சில கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். ஆனா எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன்னு நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழும்போது அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன். மனம் தளராதே என் செல்வமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ நினைச்சுக்கிட்டே இருந்தினா நாளைக்கு வெற்றியை நீ பார்க்க முடியாது. எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வர தயாராகு. நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, யாரையும் உதவிக்கு கூப்பிடாம தனியாகவே தானாகவே எழுந்து நின்னுடு. ஏன்னா நீ எப்போ கீழே விழுகுவ, எப்போ உன்னை பார்த்து சிரிக்கலாம், நீ தோத்து போனதை கொண்டாடலாம்னு ஒரு கூட்டமே இங்கு காத்துக்கிட்டு இருக்கு. எப்பவுமே அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது,
யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற உனக்கு நல்லதை செய்ய நான் தயாரா இருக்கேன். நீயும் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சு அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஆளாக இரு. ஆனா இங்க உள்ள மனிதர்கள் யாருமே அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு சந்தோஷம் அடையக்கூடிய குணம் கொண்டவர்களாக இல்லை. ஆனா நீ அதை செஞ்சு பாரு, நிச்சயமாக மன நிம்மதி உனக்கு வந்து சேரும். நல்லவங்களுக்கு துன்பம் கொடுத்து நல்லவர்களுக்கு கெட்டதை நினைச்சு அவர்களை வாழ விடாமல் தடுத்து இழிவுபடுத்தி கஷ்டப்படுத்துறவங்களை நான் ஒருபோதும் மன்னிக்கிறதே கிடையாது. இந்த தவறை எந்த சூழ்நிலையிலையும் நீ செய்திடக்கூடாது என் செல்வமே. நீ ஒருத்தருக்கு 1000 முறை உதவி செஞ்சுட்டு ஒரே ஒரு முறை ஏதாவது செய்ய முடியாதுன்னு மறுத்தினாலும் உன்னை வாழ்நாளையே மிகப்பெரிய கெட்டவன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில எல்லாருக்கும் எப்போதுமே உதவி செய்யாம முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் கைகளை கொண்டு அவர்களே அவர்களுக்கான வேலைகளை செய்யும்படி நீ உதவி செய்ய பாரு. எல்லாத்தையும் நீயே வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா நாளடைவில் காலப்போக்கில் அவர்களுக்காக முன்னேறணுன்ற எண்ணமே இல்லாம போயிடும். அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பவுமே ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு வாங்கி கொடுப்பதை விட அவர்கள் சாப்பாட்டுக்கு தேவையானதை அவர்களே சம்பாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கான வழியை காட்டுன்னு. இதுதான் முடிவு. உன் மனசுக்கு பிடிச்சதையெல்லாம் நான் நிச்சயமா உன் கைகளில் தருவேன். நீயும் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாமல் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இங்க யாருமே யாருக்காகவும் மாற போறதில்ல. அப்புறம் நீ மட்டும் ஏன் அடுத்தவங்களை யோசிச்சு அவங்களுக்கு ஏற்றாற் போல மாற நினைக்கிறாய்? அடுத்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை பார்த்து நல்லா விமர்சனம் செய்யும் மனிதர்களுக்கு தெரியாது அடுத்தவங்களுக்கு படுற கஷ்டம் தனக்கு வந்தா நம்ம என்னெல்லாம் துன்பம் அனுபவிப்போம் என. அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாம் ஏதோ திரைப்படத்தில் வர காட்சிகள் போல சந்தோஷமாக ரசிக்கிற மனிதர்கள் தனக்கு ஒரு துன்பம்னு வந்தா மட்டும் உடனே வேதனை, துன்பம், பிரச்சனை, கஷ்டம், சோதனைன்னு புலம்பி தள்ளுவதை நான் என்னவென்ன சொல்லுவது? முதல்ல உன் துன்பத்தை தூக்கி எறிஞ்சு உன்னை வேடிக்கை பார்த்தவர்களை கடந்து உன்னுடைய வேதனைகளை எல்லாம் மறந்து துணிந்து வெற்றியோடு வாழ தயாராகு. எப்பவுமே அடுத்தவன் சொல்றதையே கேட்டு ஆடணும்னு நினைக்காத. ஏன்னா யாருமே உன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போறது கிடையாது. நீதானே உன் வாழ்க்கையை வாழ போற. அப்படி இருக்கும்போது அடுத்தவன் என்ன நினைப்பான்னு யோசிக்காம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் வெற்றிக்கு மாறாக சோதனைகளே வருதேன்னு யோசிக்காத. நல்லது நினைச்சினா வெற்றி நிச்சயமாக வரும். அடுத்தவனை என்ன செய்யலான்னு யோசிச்சினா தோல்வி மட்டும்தான் வரும். ஒருபோதும் உன் வாழ்க்கையும் உன் பிரச்சனைகளையும் விட்டுட்டு அடுத்தவர் வீட்டு விஷயத்தை பார்க்காதே என் செல்வமே. இங்க நல்லவன் கெட்டவன் சொல்றதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு. ஒருத்தருடைய அன்பான குணத்தையும் பாசமான மனசையும் வச்சா சொல்றாங்க? நிச்சயமா இல்லை. உனக்கு ஒரு காரியத்துக்கு தேவைனா அவங்கள நல்லவங்கன்னு போய் பேசுறீங்க. தேவை முடிஞ்சதும் அவனை கெட்டவன் சொல்லக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு. எப்போதுமே நல்ல குணம் கொண்டவர்களையும் நல்ல மனசு உள்ளவங்களையும் நல்லவங்கன்னு சொல்லி பழகுங்க. உங்களுக்கான நல்லதை எங்கிருந்தாலும் செய்வதற்கு இந்த முருகப்பெருமான் தயாராகத்தானே இருக்கேன். வாழ்க்கையில உயரணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறனே ஒருபோதுமே பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் சொல்றவன் வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியாது. எதுவா இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நம்பு. உனக்கு பிடிச்ச நல்லத உன் கைகளில் நான் தருவேன்னு என்னை நம்பு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும். இந்த உலகத்துல யார் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க. அதாவது நல்லா காசு பணம் வசதியா இருந்தாலும் இப்படி சம்பாதிச்சுட்டா சீக்கிரமே பெரிய ஆளாயிட்டான்னு பொறாமப்படுவாங்க. கஷ்டப்பட்டா அவன் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுறான், என்னதான் செய்யறானே தெரியலன்னு ஏளனமாக பேசுவாங்க. இப்படி நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில அடுத்தவன் என்ன சொல்லுவானோன்னு பயப்படுவாம, என்ன நம்மளை பத்தி நினைப்பாங்களோன்னு யோசிச்சு கவலைப்படாம நீ என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கைய நீ எதிர்பார்த்ததை விட இனிமையாகவும் இன்பமாகவும் நான் மாற்றி தருகிறேன். உனக்கு நேரா பேசும்போது இனிமையாக சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலேயே வரவிடாம நெருங்க விடாம தவிர்த்துக்கோ. ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்வில் இருக்கும் வரைக்கும்
உனக்கும் நல்லது நடக்க அவங்க விடமாட்டாங்க. அவர்களுடைய பொறாமை குணமும் எதிர்மறையான அதிர்வுகளும் எண்ணங்களும் உன் வாழ்க்கையில உன்னை நெருங்காத அளவுக்கு நீ பத்திரமா தேவையான எண்ணத்தோட இருந்துகொள். எப்போதுமே அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சது போல உன் குணத்தை நீ வச்சுக்கோ. திமிரும் தன்மானமும் பெருசுதான். நீ நிம்மதியா வாழணும்னா உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ நினைச்சது போல செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்குமேன் செல்வமே.